Hello students, welcome back to the social class 7, history chapter 5, rulers and buildings. Okay. In this lesson, we are going to discuss about the minas, about the rulers. அதாவது இப்போ ரூலர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நினைவு சின்னமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு பில்டிங்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரூலர்ஸை வச்சு என்ன மாதிரியான பில்டிங்ஸ்லாம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? தென் figure 1 shows the first balcony of the Qutb Minar. Qutbuddin Aibak has had this constructed around 1199. Notice the pattern created under the balcony by the small ashes of the geometrical designs. ஸோ என்ன அப்படின்னா இந்த குதுப் மினார் அப்படின்றது இங்கே தெரியுது இல்லையா, இந்த ஒரு பில்டிங் தான். ஸோ இது யாருடைய நினைவாக கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரூலர் குதுப்தின் ஐபாக். ஓகேவா? ஸோ இவருடைய நினைவாக கட்டப்பட்டதான் இந்த குதுப் கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இயர் அப்படின்னு பார்த்தோன்னா 1199. ஓகேவா? ஸோ இந்த பில்டிங்கில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கக்கூடிய இந்த பால்கனியில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து அந்த குதுப் மினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பில்டிங்ஸில் இந்த பால்கனியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், can you find two bands of the inscriptions under the balcony? ஸோ அந்த பால்கனியில் வந்து ஒரு 2 types of inscriptions இருக்குது. ஸோ எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணுங்கள், இந்த பிக்சரில் இருக்குது. ஓகேவா? தென் these are the Arabic. Notice the surface of the minar is covered the angular, placing the inscription on such a surface record great precision. Only the most skilled craftsperson could perform this டாஸ்க். ஸோ என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா அரபிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷனை வந்து ஒரு பால்கனியில் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் கிராஃப்ட் பர்சனால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு லாங்குவேஜ், அதாவது ஒரு கல் செதுக்கம் அது பண்ண முடியும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் கிராஃப்ட் பர்சனால் மட்டும்தான் பண்ண முடியும். அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் remember that the very few buildings were made of the stone or brick 800 years ago. What would have been the impact of the buildings like the Qutb Minar on the observed in the 13th century? ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதுக்கு முன்னாடி நம்மளாம் பிறந்தே இருக்க மாட்டோம். இந்த 800 இயர்ஸ் அப்படின்னாக்கா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா, அப்போ இருந்த அந்த பில்டிங்ஸே என்ன அப்படின்னாக்கா ரொம்ப வெல் பிளான்டாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேஷனை கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த குதுப் மினாரில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்கிரிப்ஷன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் வந்து ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் பிட்வீன் த 8th and 18th centuries, kings and their officials built two kinds of structures. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 18th centuryலலாம் வந்து என்ன அப்படின்னா அப்போ ரூல் பண்ணுற அந்த கிங்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஆஃபீஸ் இருப்பாங்க, அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 kinds of ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு பில்டிங்ஸ்லாம் வந்து மேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் ஃபர்ஸ்ட் ஒன், த ஃபர்ஸ்ட் வேர் த ஃபோர்ட்ஸ், பேலசஸ் அண்ட் த tombs shape protected and the places of the rest in this world and the next. ஸோ என்ன அப்படின்னா அந்த கிங்ஸ் ஆகட்டும், அவங்க கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஆகட்டும். ஓகேவா? அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 2 types ஆஃப் அந்த ஸ்ட்ரக்சரில் பில்டிங்ஸ் மேக் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அந்த ஃபோர்ட், கோட்டை அண்ட் பேலசஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான பில்டிங்ஸ்லாம் வந்து மேக் பண்ணாங்க. இது என்ன அப்படின்னா அவங்களுடைய ஓன் பர்பஸ்க்காக பில்ட் பண்ணது. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னாக்கா பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் த செகண்ட் வேர் ஸ்ட்ரக்சர்ஸ் மீன் ஃபார் த பப்ளிக் ஆக்டிவிட்டி including temples, mosques, tanks, well, caverns of the series of the பசாஸ். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து அவங்க தங்கக்கூடிய மாதிரி ஒரு ஃபோர்ட், கோட்டை. இப்போது நம்ம செஞ்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜா அண்ட் ராணி கோட்டையெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி என்ன அப்படின்னாக்கா ஃபோர்ட் அவங்களுக்கு வந்து தங்கறதுக்கு மாதிரியான பேலஸ் அண்ட் ஃபோர்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டு மேக் பண்ணாங்க. தென் செகண்ட் டைப் என்ன அப்படின்னா ஃபார் பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ்க்காக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பிள் ஆகட்டும், ஒரு சர்ச் ஆகட்டும், ப்ளஸ் ஒரு மாஸ்க் ஆகட்டும். ஸோ இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் ஆக்டிவிட்டி எல்லாருமே போயிட்டு அங்கே யூஸ் பண்ணக்கூடிய வகையில் நிறைய பில்டிங்ஸ்லாம் மேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் த கிங்ஸ் were expected to care for their subjects and by making the structure of their use and comfort. Rulers hope to win their
prices. Construction activity was also carried out by others, including merchants. They built temples, mosques, and as wells. However, domestic architecture, large mansions, Havelis of the merchant has survived only for the 18th century. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பில்டிங்ஸ்லாம் வந்து இப்போ இந்த ராஜா அவங்க இந்த கிங்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாவே வந்து ஓனாக வந்து பில்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்களுக்கு கீழே நிறைய பர்சன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பப்ளிக் ஆக்டிவிட்டீஸில் டெம்பிள் பார்த்தோம், மாஸ்க்லாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் வந்து யார் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மர்ச்சன்ட்ஸ்லாம் இருப்பாங்க பாருங்கள், இவங்களெல்லாம் வந்து இதை பில்ட் பண்ண விட்டுருக்காங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், engineering skills and the construction. Monuments provide an insight into your technologies used for construction. Take something like a roof, or for example, we can make this by placing wooden beams or a slab or stone across 4 walls. But the task becomes difficult if we want to make a large room with an elaborate superstructure. This requires more sophisticated skills. ஸோ என்ன அப்படின்னா இப்போ தான் வந்து இந்த இன்ஜினியரிங்ஸ்லாம் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் வந்து மேக் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்ஜினியர் பிளான் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு கீழே அந்த ஆஸ் பர் த பிளான் படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பில்டிங்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த இன்ஜினியர்ஸ் அப்படின்றவங்களும் ஒருத்தங்க கிடையாது. ஓகேவா? அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அப்போவே வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் கிராஃப்ட் பர்சன்லாம் இருந்திருக்காங்க. ஓகேவா? அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய பில்டிங்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்ன அப்படின்னா ரூஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரூஃபில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வுட்டன் பீம்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த ஸ்லாப்ஸ்லாம் இருக்கும், ஸ்டோன்ஸ்லாம் வந்து நிறைய வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக் பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறைய ரூம்ஸ் வந்து ரொம்ப எலாபரேட்டாக மேக் பண்ணணும் அப்படின்னா அது சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு பில்டிங்கில் அந்த ரூமை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அது நிறைய ஸ்லாப்ஸு அண்ட் அந்த ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வச்சு மேக் பண்ணணும் அப்படின்னாக்கா அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் இதை வந்து மேக் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா நிறைய ஸ்கில்ஸ், நிறைய மணிலாம் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், பிட்வீன் த 7th and the 10th centuries, the archaeologists started adding more rooms, doors and windows to buildings. ஸோ என்ன அப்படின்னா இந்த பிட்வீன் 7th and 10th சென்ச்சுரியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய ரூம்ஸ் வந்து ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய ரூம்ஸ் வந்து செப்பரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் நிறைய டோர் அண்ட் விண்டோஸ்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடிலாம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் சூப்பர் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து அந்தளவுக்கு நிறைய ரூம்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா நிறைய சொஃபஸ்டிகேட்டட் ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு சொன்னேன். அப்போது இந்த பிட்வீன் அந்த 7th and 10th சென்ச்சுரியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பில்டிங் இருக்குன்னா அதில் எவ்வளோ ரூம்ஸ் வேணுமோ ப்ளஸ் எவ்வளோ டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் ஸ்கில்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் roof, doors and windows were till made by the placing on the horizontal beams across 2 vertical columns, a style of the architecture called the tribat or a கோபெல்டன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் டோர்ஸ் இருக்கும், விண்டோஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரில் இப்போ டோர் அப்படின்றது இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும் அப்படின்னாக்கா அதை பற்றி தான் பேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஆர்கிடெக்சர் ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோபெல்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் பிட்வீன் த 8th and the 13th centuries, the Tibetan style was used in the construction of temple, mosques, tombs and the buildings attached to the large stepped wells. ஸோ என்ன அப்படின்னா இந்த பிட்வீன் இந்த 8th centuriesலாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த ட்ரிபாட் ஸ்டைல் இருக்கு இல்லையா ஸோ ஆஸ் பர் த இந்த ஸ்டைலில் வந்து பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் இந்த டெம்பிள்ஸ் ஆகட்டும், மாஸ்க் அந்த டூம்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எப்போ அப்படின்னா பிட்வீன் 8th and 13th century. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், temple construction in the early 11th century. The Kandariya Mahadev temple dedicated to Shiva was constructed in 999 by King தங்கதேவா ஆஃப் த சாண்டேலா டைனஸ்டி. அதாவது கண்டேரியா மகாதேவா டெம்பிள் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து எந்த காட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சிவா. ஓகேவா? ஸோ இது எந்த இயர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 999. ஸோ எந்த கிங்கால் வந்து பில்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா தங்கதேவா. ஓகேவா? ஸோ இவர் எந்த டைனஸ்டியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா சாண்டேலா டைனஸ்டி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஏன் வந்து டெம்பிளை பற்றி மட்டும் பர்டிகுலர் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 types ஆஃப் வந்து பில்டிங்ஸ் மேக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா
அந்த கிங் அண்ட் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து பர்சனல் யூஸ்க்காக அந்த பேலஸ் அண்ட் ஃபோர்ட் வந்து மேக் பண்ணாங்கன்னு சொன்னேன். தென் நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா பப்ளிக் ஆக்டிவிட்டிக்காக. ஸோ அந்த பப்ளிக் ஆக்டிவிட்டின் போது டெம்பிள் இருக்கும், தென் மாஸ்க் அண்ட் சர்ச், இந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த டெம்பிள்ஸ்லாம் வந்து எப்படிலாம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா. தென் கண்டரியா மகாதேவா டெம்பிள் வந்து சிவா காட்காக அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த டெம்பிளில் வந்து என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. தென் டெம்பிள் அண்ட் ஆர்னமெண்டட் கேட்வே லெட் டு an entrance and the main hall மகா மண்டபா வேர் டான்சஸ் வேர் பர்ஃபார்ம்டு. ஸோ என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் டெம்பிள் ஓகேவா. ஸோ இதில் என்ன அப்படின்னாக்கா நிறைய இந்த கேட்வே இருக்குது பாருங்கள், அதில் என்ன அப்படின்னாக்கா நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வச்சு மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த என்ட்ரன்ஸே வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அந்த என்ட்ரன்ஸில் எப்பவுமே வந்து டான்ஸஸ்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் த இமேஜின் ஆஃப் த சீஃப் டயட்டி ஆஃப் த கீப் இன் த மெயின் ஷைன். This was the place of the ritual workshop. There were only the kings and his immediate family and the priest gathered. அதாவது என்ன அப்படின்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னாக்கா மற்றவங்களெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா அந்த கிங்காக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய ப்ரீஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க மட்டும் உட்காந்து வழிபடக்கூடிய அளவில் தான் வந்து இந்த டெம்பிள் இருக்குது, மற்றவங்களெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் த கஜ்ராஹோ காம்ப்ளெக்ஸ் இது கண்டெயின் த ராயல் temple where commoners were not allowed entry. The temple was decorated with the elaborate curved sculptures. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டெம்பிள் அப்படின்றது வந்து இப்போ நார்மலாக எல்லாருமே வந்து போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது. ஓகேவா. பிகாஸ் அந்த கேட்வேலே வந்து நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த கிங் அவங்களுடைய ஃபேமிலி அவங்களுடைய ப்ரீஸ்ட் மட்டும் தான் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, வழிபாடு பண்ணுறாங்க. அந்த என்ட்ரன்ஸில் வந்து காமன் யூசஸ்க்கு வந்து அலௌடே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் ஒன் Figure 4, the Raja Rajeshwara temple at Thanjavur had the tallest shikara, almost the temple of this time. Constructing it was not easy because there were no the crans of those days and the 90 stones for the top of the shikara was too heavy to lift the manually. ஸோ என்ன அப்படின்னா ராஜராஜேஸ்வரா டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ இதனோட ஷிகாரா அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ரொம்ப டால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த கோபுரங்கள் சொல்லுவாங்க இல்லையா, இதை ஷிகாரான்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த பீரியட்லேயே மற்ற டெம்பிளை கம்பேர் பண்ணும்போது இதோட ஷிகாரா அப்படின்றது ரொம்ப ஹைட்டில் இருந்திருக்கு. ஸோ இந்த டெம்பிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ரொம்ப டஃப் டாஸ்காக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய 90 ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவி வெயிட். ஓகேவா. ஸோ இப்போலாம் வந்து நம்ம ஒரு பில்டிங் மேக் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய லிஃப்ட் வந்துருச்சு. ஸோ அதன் மூலிமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு பொருள் வந்து மேலே லிஃப்ட் மூலிமா நம்ம அதை அணைச்சி நிறைய பில்டிங்ஸ் மேக் பண்ணுறோம். பட் அப்போலாம் என்ன அப்படின்னாக்கா அந்தளவுக்கு அந்த ஃபெசிலிட்டியே கிடையாது, இந்த டெக்னாலஜி அந்தளவுக்கு கிடையாது. அப்போயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 90 ஸ்டோன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கோபுரத்து மேலே ஏற்றி அந்தளவுக்கு ஹைட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் ஸோ த ஆர்கிடெக்ட்ஸ் பில்ட் ஆன் inclined path to the top of the temple placed the blood on the rulers and the ruled it all the way to the top. The path scattered more than 4 kilometers away. The path started more than 4 kilometers away of that it would not be kept too steep. This was the dismantled after the temple was constructed. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த பீரியடில் அதாவது ரொம்ப இது வந்து பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த டெம்பிளில் இருக்கக்கூடிய ஷிகாராஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ மற்ற டெம்பிளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹைட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் வந்து எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது இவ்வளோ சூப்பராக ரொம்ப வெல் பிளான் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த டெம்பிளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வில்லேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த வில்லேஜ்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சார்பல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னாக்கா த வில்லேஜ் ஆஃப் த இன்க்ளைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப வெல் பிளான்டாக ஒவ்வொரு பில்டிங்ஸுமே வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ட்டாக இருக்கட்டும், பேலஸாக இருக்கட்டும், தென் அப்போதைக்கு இருந்த அந்த டெம்பிள்ஸாக இருக்கட்டும். ஓகேவா. ஸோ எல்லாமே என்ன அப்படின்னாக்கா ரொம்ப வெல் பிளான் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே சில்ட்ரன், so far we have discussed about the rulers and the buildings. In that we have discussed about engineering skills and the construction. The next one temple construction in the early 11th century. Okay, rest of the part we will see on the next class. Okay, thank you to all.